சென்னை நகரத்தின் வளர்ச்சிக்குள் மறைந்து போகாமல் அமைதியாக தனது அடையாளத்தை காத்துக் கொண்டிருக்கும் தலம் ஆலந்தூர் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவில். இது பிரம்மாண்ட யாத்திரை மையம் அல்ல. ஆனா இது லேசாக எடுத்தால் தவறு. இது பழமையான கிராம வைஷ்ணவ மரபின் நேரடி சான்று. ஆலந்தூர் இன்று மெட்ரோ ரயில், விமான நிலையம், நகர பரபரப்பு. ஆனா 400-500 ஆண்டுகளுக்கு முன்பு இது விவசாய கிராமம். ஏரிகள், நிலங்கள், குடியிருப்புகள். அந்த சமூகத்தின் மையமாக இருந்தது இந்த கோவில். மூலவர் வைகுண்ட பெருமாள். அமர்ந்த கோலம், சங்கம், சக்கரம், அபயஹஸ்தம். அரசர் போலிருப்பார், ஆனால் கோபமில்லை, அமைதி. இந்த தலத்தின் கட்டிட வடிவம் முழுக்க சோழர் காலம் என்று சொல்ல முடியாது. கோபுர அமைப்பு, மண்டப தூண்கள் பிற்கால நாயக்கர் தாக்கம் தெரியும். அதாவது கோவில் பல கட்டங்களாக வளர்ந்தது, ஒரே காலத்தில் கட்டி முடித்தது இல்லை. பழைய பதிவுகள் முழுமையாக இல்லை. ஆனா உள்ளூர் மரபு தெளிவாக சொல்வது இந்த தலம் குறைந்தபட்சம் 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே இருந்திருக்க வேண்டும். ஒரு முக்கிய அம்சம், இது சிறிய கோவில் என்றாலும் வழிபாடு ஒருபோதும் நின்றதில்லை. போர்க்காலம், ஆட்சி மாற்றம், நகர வளர்ச்சி எதுவும் இந்த சந்நிதியை மூட வைக்கவில்லை. வைகுண்ட ஏகாதசி இங்கே முக்கிய திருவிழா. ஸ்வர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். கூட்டம் அதிகமாக இருக்காது, ஆனா பக்தி ஆழமாக இருக்கும். இதை கவனிக்க வேண்டும். பெரிய தலங்களில் பக்தி காட்சியாக இருக்கும், இங்கே அது பழக்கமாக இருக்கிறது. பல குடும்பங்கள் தலைமுறையாக உண்டியல் சேவை, நெய்வேத்தியம், வாசல் அலங்காரம் பொறுப்பாக செய்து வருகின்றன. இதுதான் கோவிலை உயிரோடு வைத்திருக்கிறது. அதிசயம் நடந்தது என்ற பெரிய கதைகள் இங்கே இல்லை. ஆனா வேறு ஒரு விஷயம் இருக்கு, நிலைத்த தன்மை. ஒரு சமூகத்தின் மத அடையாளம் பெரிய கோபுரத்தில் இல்லை, தொடர்ச்சியான வழிபாட்டில்தான். ஆலந்தூர் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவில் அதே விஷயத்தை நிரூபிக்கிறது. இது பிரம்மாண்ட வரலாறு கொண்ட தலமில்லை, ஆனா உண்மையான வரலாறு கொண்ட தலம். அமைதி, ஒழுங்கு, தலைமுறை தொடர்ச்சி. அதுவே இந்த கோவிலின் உண்மையான சக்தி. வைகுண்ட ஏகாதசி நாளில் இங்கே ஸ்வர்க்கவாசல் திறக்கப்படும். பெரிய தலங்களில் அது ஆடம்பரமாக இருக்கும், ஆனா இங்கே அது உள்ளார்ந்த பக்தியுடன் நடைபெறும். கூட்டம் அதிகமில்லை, ஆனால் கண்களில் ஈரமுடன் நிற்கும் மக்கள் இருப்பார்கள். அவர்கள் வேண்டுவது செல்வம் அல்ல, நிலைத்த வாழ்வு. மூலவரின் முகத்தை நீ கவனித்தால் அவரது திருமேனி அவசரமற்ற அமைதியை வெளிப்படுத்துகிறது. சிரிப்பு இல்லை, கோபமில்லை, அமைதி மட்டுமே. அது ஒரு உண்மை சொல்லுகிறது, எல்லாம் மாறலாம், நான் மாறமாட்டேன். ஆலந்தூர் மாறியது, வயல் நிலம் நகரமாகியது, மக்கள் தலைமுறை மாறினர். ஆனால் கருவறையில் அமர்ந்திருக்கும் பெருமாள் அதே நிலை. அதுவே மக்களுக்கு உறுதி. இந்த கோவிலின் உற்சவ பெருமாள் வீதியுலா வரும்போது பெரிய மங்களவாத்தியம் இல்லாமல் கூட ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் விளக்கு ஏற்றப்படும். அது விழா மரபு அல்ல, அது குடும்ப மரியாதை. முன்னொரு காலத்தில் கிராம முடிவுகள் கூட இந்த மண்டபத்திலேயே பேசப்பட்டதாக மூத்தோர் கூறுவர். திருமணம் உறுதி செய்வது, உறவு தீர்ப்பது, வாக்குறுதி எடுப்பது எல்லாம் பெருமாளின் சந்நிதியில். இது வழிபாட்டு இடம் மட்டுமல்ல, இது சமூகத்தின் மையம். ஒரு தலம் பெரிதாக இருப்பது அதன் உயரத்தில் அல்ல, அது எத்தனை காலம் உயிரோடு உள்ளது என்பதில். இந்த கோவில் அரச ஆதரவால் அல்ல, மக்களின் பற்றால் வாழ்ந்தது. தலைமுறைகள் மாறின, ஆனால் தீபம் அணையவில்லை. இந்த கருவறை அமைப்பு ஒளியை அடக்குகிறது. வெளியில் சத்தமிருந்தாலும் உள்ளே அது மெதுவாக குறைகிறது. அந்த அமைதி மனதை அடக்குகிறது. அதுவே இங்குள்ள உணர்வு. வைகுண்ட பெருமாள் பரமபதத்தின் அடையாளம். ஆனால் இங்கே அவர் இறுதியான இலக்காக அல்ல, இன்றைய வாழ்க்கையின் நடுவில் ஒரு சமநிலையாக. அதுதான் இத்தலத்தின் தன்மை. நீ அந்த சந்நிதி வாசலில் நின்றால் அவர் அமர்ந்திருப்பார், நீ நிற்பாய். ஆனால் உண்மையில் நீயே அசைவில் இருக்கிறாய், அவர் நிலைமையில். அதுவே இந்த கோவிலின் செய்தி. அமைதி, நிலைத்த தன்மை, தொடர்ச்சி. ஆலந்தூர் நகரமாகிவிட்டது. நாளை இன்னும் மாறும். ஆனால் அந்த கருவறையில் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் அதே அமைதியில் அமர்ந்திருப்பார். அதுவே இந்த கோவிலின் வரலாறு. பெரிய புராணம் இல்ல, பெரிய அற்புத கதை இல்ல, ஆனால் அணையாத தீபம்.
அதுதான் உண்மையான பெருமை. அணையாத தீபம். அதுதான் இந்த தலத்தின் உயிர். காலை நேரத்தில் கோவில் வாசல் திறக்கும்போது முதலில் கேட்கும் சத்தம் மணி ஒலி. அது பெரிய சத்தம் இல்லை, ஆனால் நெஞ்சை தொட்டுச் செல்லும் ஒலி. அந்த ஒலியோடு தினசரி வாழ்வு தொடங்குகிறது. இங்கே வழிபாடு அரங்கேற்றம் அல்ல, ஒழுங்கு. காலை தீபம், நெய்வேத்தியம், சாயங்கால ஆராதனை. நாட்கள் மாறினாலும் இந்த ஒழுங்கு மாறவில்லை. ஒரு தலைமுறை மற்றொரு தலைமுறைக்கு எதை கொடுக்கிறது? செல்வமல்ல, நிலமல்ல, நம்பிக்கை. இந்த கோவில் அந்த நம்பிக்கையின் பரம்பரை. சிலர் இங்கே வந்து மணி நேரங்கள் உட்கார்வார்கள், வேண்டுதல் பேசாமல், சத்தம் செய்யாமல். அவர்கள் புரிந்திருக்கிறார்கள், இங்கே கடவுள் பேச மாட்டார், ஆனால் உள்ளம் பேசத் தொடங்கும். அதுதான் மாற்றம். ஒரு காலத்தில் ஆலந்தூர் முழுவதும் இந்த கோவில் திருவிழாவைச் சுற்றி வாழ்வு நகர்ந்தது. வீதி அலங்காரம், கொடியேற்றம், பக்தர் பாடல். இப்போது அந்த ஆடம்பரம் குறைந்திருக்கலாம், ஆனால் திருவிழா நாளில் மக்களின் கண்களில் தெரியும் ஒளி அதே. இந்த தலத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்ததாக பதிவுகள் இல்லை, ஆனால் ஒரு பெரிய உண்மை உள்ளது. இங்கே வந்தவர்கள் தோல்வியோடு வெளியே போவதில்லை. அவர்கள் பிரச்சனையுடன் வந்தாலும் மன உறுதியுடன் வெளியே செல்கிறார்கள். அது சிறிய விஷயம் அல்ல. வைகுண்ட பெருமாள் அமர்ந்திருக்கிறார். அது வெறும் உருவமல்ல, அது ஒரு நினைவூட்டல். அவசரப்படாதே, அமைதியாக இரு, நேரம் உன்னை முன்னேற்றும். நகர வாழ்க்கை மனதை சிதறடிக்கிறது. அலைச்சல், மோட்டி, அதிர்ச்சி. அந்த எல்லாவற்றிற்கும் நடுவில் ஒரு அமைதி புள்ளி தேவை. அந்த அமைதி புள்ளி இந்த சந்நிதி. கோவிலின் கல்தரையில் நீ காலடி வைத்தால் அது குளிராக இருக்கும். அந்த குளிர்ச்சி ஒரு உணர்வை தரும். இந்த இடம் நீயை விட நீண்ட காலம் உயிரோடு இருந்தது. நீ போன பிறகும் இருக்கும். அந்த உணர்வு அகங்காரத்தை குறைக்கும். ஒரு நகரம் வளர்வது கட்டிடங்களால், ஆனால் ஒரு நகரம் நிலைத்திருப்பது இத்தகைய தலங்களால். ஆலந்தூர் எவ்வளவு மாறினாலும் இந்த கோவில் அதன் ஆதாரத்தை நினைவூட்டும். ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் இங்கே அரசராய் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவர் தூரத்தில் இல்லை, அவர் அணுகக்கூடிய அமைதி. இறுதியாக ஒரு உண்மை மட்டும். இந்த கோவிலின் பெருமை அதன் உயரத்தில் இல்லை, அதன் அமைதியில் உள்ளது. அதன் ஆடம்பரத்தில் இல்லை, அதன் தொடர்ச்சியில் உள்ளது. தலைமுறைகள் மாறினாலும் தீபம் அணையவில்லை. அந்த தீபம் இன்னும் எரிகிறது, அமைதியாக, நிலையாக, நிரந்தரமாக. அதுதான் இந்த தலத்தின் அடையாளம். நீ ஒருநாள் சாயங்காலத்தில் இங்கே சென்று பாரு. சூரியன் மெதுவாக மறையும் நேரம். வானம் மங்கள நிறம் எடுக்கும். அந்த நேரத்தில் கருவறை வாசலில் நின்று பெருமாளை நோக்கி பார்க்கும்போது ஒரு விசித்திரமான உணர்வு வரும். வெளி உலகம் மெதுவாக விலகும். அந்த நிமிடம் நேரம் மெதுவாக செல்கிறது போல இருக்கும். இந்த கோவில் ஒரு கற்றல் இடம். புத்தக பாடமல்ல, வாழ்க்கை பாடம். அமைதி கற்றுக் கொடுக்கிறது, காத்திருக்க கற்றுக் கொடுக்கிறது, நம்பிக்கையை விட்டுவிடாதே என்று சொல்லுகிறது. பழைய கல் சுவர்களை நீ தொடு. அவை வெறும் கற்கள் அல்ல, அவற்றில் நூற்றாண்டுகளின் தொடுதல் இருக்கிறது. எத்தனை கைகள் அங்கே நின்று பிரார்த்தனை செய்திருக்கும், எத்தனை கண்கள் அங்கே நின்று கண்ணீர் விட்டிருக்கும். அந்த நினைவுகள் இந்த இடத்தில் உறைந்திருக்கின்றன. ஒரு குழந்தை முதல் முறைக்கு கோவிலுக்கு கொண்டு வரப்படும். அவனுக்கு எதுவும் புரியாது, ஆனா அந்த சூழல் அவன் மனதில் பதியும். அந்த நினைவு அவனோடு வளர்ந்து செல்லும். இதுதான் மரபு. இந்த தலம் ஒரு வாக்குறுதி போல. நீ எத்தனை முறை வந்தாலும் நான் இங்கேயே இருப்பேன். அந்த உறுதி மனிதனுக்கு தேவையானது. வைகுண்ட பெருமாள் வெறும் வைகுண்டத்தின் கடவுள் அல்ல. இங்கே அவர் மனித வாழ்க்கையின் நடுவில் அமர்ந்திருக்கிறார். அதாவது வானுலகம் தூரத்திலில்லை. அமைதி உள்ளே வந்தால் அதுவே வைகுண்டம். இந்த கோவில் உனக்கு செல்வம் தரும் என்று யாரும் உறுதி சொல்ல மாட்டார்கள். ஆனா ஒரு விஷயம் உறுதி, இங்கே நீ அமைதியை உணர முடியும். அமைதி கிடைத்தால் மீதியெல்லாம் மெதுவாக சரியாகும். இரவு நேரத்தில் கோவில் வாசல் மூடப்படும். தீபம் மட்டும் உள்ளே எரியும். வெளியில் நகரம் சத்தமாக இருக்கும். ஆனா கருவறையில் அமைதி. அந்த அமைதிதான் இந்த தலத்தின் உயிர். ஆலந்தூர் நாளைக்கு இன்னும் உயர்ந்த கட்டிடங்களை காணலாம். ஆனா அந்த கட்டிடங்களின் நடுவில் ஒரு பழைய சந்நிதி இருக்கும். அங்கே ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் அமர்ந்திருப்பார். அவசரமில்லாமல், அதிர்ச்சியில்லாமல், ஆழமான அமைதியுடன். அதுவே இந்த கோவிலின் உண்மையான வரலாறு. பெரிய சத்தமில்லா பெருமை, அமைதியாக வாழும் மரபு, அணையாத தீபம்.
நீ பார்க்கும் வரை அல்ல, நீயை தாண்டியும்.